வணக்கம். எப்ப என்ன காரணம் பண்ணீங்க? அம்மா உன்ன மாதிரி பட்டு போட்டவங்கள பார்த்தவே எனக்கு தனி மரியாதை எனக்கு. ஓ பட்டை போட்டுருந்தா? ஆமாம்மா. பொட்டை கட்டி இருந்தாக்க பட்டிக்கு மரியாதை இல்ல, பட்டிக்கு தான். அப்படியா? பட்டிக்கு தான் இப்ப நம்மளுக்கு முதல் மரியாதை. சரிப்பா வந்துருவேன். கடவுள் கும்பிட்டுக்கா நல்ல மாதிரி வரணும் ஆண்டவனே. நான் இடத்துல போனோம். நான் 4 ரூபாய் சாப்பிடணும். 4 ரூபா 4 ரூபாய் வாங்கி சாப்பிடலாம். அப்படி இருந்தாலும் கண்டே ராஜா ஆனா பிறந்த அப்பா மறுகலாம், பெண்ணா பிறந்தா தாய் மறுகலாம். தாய் மறுகலாம். எப்பா உனக்கு எப்பா நீ கொஞ்சம் சமையலாம் எப்பா? ஒண்ணுக்கு வச்சு விட்டு அதுக்குள்ள நீ இங்க வந்திருக்கிற. எங்க வந்துட்டா? இல்லையா நீ வெளியே வந்துட்டியா? சரி இன்னைக்கு யாரும் சரியில்லை. அப்படி இருந்தாலும் ஆனா பிறந்த அப்பா மறுகலாம், பெண்ணா பிறந்த தாய் மறுகலாம். தெய்வ லோகத்தில் கூடினால் என்ன சபை? தேவர் சபை. இந்த நாளில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை. படுத்துனுங்கிற சபை. தூங்கிட்டேன் அவங்க 8-10 நாள் நோம்பி போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் நிம்மதியா தூக்கலாம் இருந்திருக்கும். 8-10 நாளா ஊமி போட்டீங்க. ஏய் நோம்பி போட்டுக்கிறாங்க. நோம்பி போட்டுங்கறாங்க இந்த ஊர்ல. ஆமாப்பா மாரியம்மா பண்டிகை. மாரியம்மா பண்டிகை. ஆமாடா கிடா வெட்டிருப்பாங்க. மாரியம்மா பண்டிகை இல்ல இது. ஏதோ வேற பண்டிகை அடிக்குது. என்ன பண்டிகை? என்னயம்மா பண்டிகை? ஏய் சக்தி மாரியம்மன் பண்டிகை தான. அந்த பண்டிகை அடிக்குது. ரெண்டும் ஒண்ணு தானே கண்ணா. பல பேர். ஆமா. அப்படி இருந்தாலும் நான் சபைநாடு வருகின்ற போது நான் யாரம்மா அந்த நாட்டுக்கு சேர்ந்தவன் பேர் என்ன விளக்கம் தேவை சொல்றவா சொல்லு. சாயாதி அம்மனுக்கும் பிறந்த பெயரோ உமா மகேஸ்வரி பார்வதி. உலகத்தில் முதல் தெய்வம். உலகத்திலே பிறந்தவள் நான் தான். முக்கலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமந்தராஜனுக்கு மகளாக பிறந்தாலும் நான் யாரை திருமணம் செய்து தெரியுமா சொல்றவா சொல்லுங்க.
என்று சொல்லி வரக்கூடிய ஆமாம். முன்னே வந்தவர் யாரப்பா? யாருங்க? யாரு? சிவபெருமான். சிவபெருமானுக்கு மனைவியா இருக்கக்கூடிய என் பெயர் உமா மகேஸ்வரி பார்வதி சக்தி. பல பேர் படித்த என் பேர் பார்வதி. அப்படி இருந்தாலும் சொல்றேன். முருக பெருமானுக்கும் தாயா இருக்கக்கூடிய என் பேர் உமா மகேஸ்வரி. அப்படி இருந்தாலும் இந்த நாளையில எதற்காக வந்து தெரியுமா? சொல்லுவா. மன்னவர் வரும்போது உத்தரவு. மன்னவரை பாக்கல புறப்படு சொல்லுப்பா. இவனாக்கு நாம வேலை செஞ்சாங்க. பாட்டி மட்டும் தான் வரும்படி உத்தரவு. ஒரு பையாளிக்கு ஒரு பான்மாலை குறைந்ததப்பா. ஒரு பையாளிக்கு ஒரு பான்மாலை குறைந்ததப்பா.
கண்ணினால் கண் கழுவி இந்த பட்டாரையும் பார்த்து துடைத்து பார்த்து போ மலையாகவும் மலராசு பார்த்து வைத்து சாமி உன் தேவமா மகேஸ்வரே கண்ணே பார்வதா, நாதா நந்தியை விடுத்து ஓடோடி வர வேண்டும். கண்ணே பார்வதா என்று அழைத்தவுடனே ஓடோடி வந்து என்னுடைய பாதத்தை பணிந்திருக்கிறம்மா. அதனால நீ எப்படி இருக்க வேண்டும்? அந்த சோதி மூடி மலையரச இந்த உலக பிரபஞ்சத்திலே முதலாக தோன்றிய சக்தி நந்தி. இந்த உலக பிரபஞ்சத்தை முதலாக பார்க்கின்ற நேரம் எங்கு பார்த்தாலும் நீர்மயமான கடல் நீர் சமமான நீர்நிலை. அந்த நீர்நிலையிலே ஒரு துசக்கம்பம் ஓங்கி வளர்ந்து 1000 வருடம் ஓம் ஓம் என்ற சத்தத்துடன் ஓங்கி வளர்ந்து ஒரு நாள் துசக்கம்ப படீர் என்று வெடித்து முதலாக இந்த உலக பிரபஞ்சத்திலே தோன்றியது இந்த சக்தி. இப்படி சக்தியாக உருவெடுத்த இந்த சக்தியானவன் நெற்றிக்கண்ணோடு பிறக்க அந்த நெற்றிக்கண்ணை நான் எனக்கு தானமாக வாங்கி அந்த நெற்றிக்கண்ணால் மீண்டும் இவளை எழுத்து பஸ்மமாக்கினேன். முதல் பிரிவு முடிந்தது. இரண்டாம் பிறவியாக தக்கனுக்கு மகளாக தாட்சாயன் என்ற பெயரோடு பிறந்தார். அந்த தக்கன் செய்யக்கூடிய யாகத்தை தடுக்க சென்றவள் தக்கனுடைய யாகத்திலே இருந்து இரண்டாவது பிறவியும் போக்கினார். மூன்றாவது பிறவியாக யாருக்கு மகளாக பிறந்தார்? மலையரசன் என்று சொல்லக்கூடிய பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்த என்னை மணந்திருக்கக்கூடிய பார்வதா என்னுடைய பொற்பாதக மனங்களை படிந்தபடியா என்றென்று என் இடபாகத்தில் அமர்ந்த சுகசேமமாக வாழ்வாயன ஆசீர்வாதமா. அப்படி ஆகட்டும் நாத ஒரு வார்த்தை சாமி. கண்ணே பார்வதா, கணவன் மனைவிக்கு சந்தேகம் வரக்கூடாது. இருந்தாலும் இந்த உலகிற்கே அம்மையப்பனாக இருக்கக்கூடிய இந்த சக்தியும் பார்வதாலும் என்னமா வார்த்தை பெண்ணே பார்வதா வர வேண்டும் வர வேண்டும் தெய்வ போன்ற சபைக்கு இதுக்காக அழைத்த சாமி. வெறும் சொல்லிக்கிறாங்க. அரக்கோடம் அலும்பா நிறக்கோடம் நிறக்கோடம் என்ன பார்த்தா சாமி நர்மா சாமி பொறுமை கடலிலும் பெரியது. ஆமா ஏண்டா சாமி பொறுமை கடலிலும் பெரியது. ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. ஆமா ஏண்டா எங்க வீட்டுக்காரி பாத்தியா? பார்த்தோம். என்னத்த எங்கெல்லாம் படவு கேட்டீங்க எங்க பாக்குறதா? ஏய் அவளோட பொறுமையை கேட்டியா? ஆமா சாமியா. கணவர் அழைத்த உடனே ஓடோடி வந்து பாதத்தை பண்ணி தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஆமா இருந்தாலும் முதலாக கணவரை அழைத்த சமாச்சாரம் என்னன்னு கேட்கறது. கழிச்ச சமாச்சாரம் என்ன? இவன் அரக்கோடம் வந்தா அல்லாடி நிக்குவா. ஆமா உண்மைதான் சாமி. இவன் நிறக்கோடம் நான் வாடா இவன் நிறக்கோடம். அதனால பொறுமையா கேட்டுக்கிறான். கண்ணே பார்வதா, இன்றைய தினத்திலே நந்தியை விடுத்து உன்னை அழைத்த காரணம் இந்த உலகில் உள்ள எறும்பு கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கு நான் படியளக்க போகணும். அதனால உன்னிடத்திலே விட வாங்கி போகலாம் என்றுதான் நான் நீ வருவதற்குள்ளாகவே என்னை கோரி யாரோ ஒருவன் கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நான் காட்சி கொடுத்து கேட்ட வரத்தை கொடுக்கணும். அதனால இப்பொழுது வரம் கொடுக்க போய் வரமா. நீ பத்திரமா கைலாயத்தில் அப்படியா ஆகட்டும் சாமி.